Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு உங்களோட செஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நச்சு அம்மாக்கள் அவங்களோட பெண் பிள்ளைகளை எதுக்காக ஸ்லட் ஷேமிங் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் என்னங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அம்மாங்கிற அந்த ஸ்தானத்துக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத இந்த நச்சு பெண்கள் பயாலாஜிக்கல் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸை யூஸ் பண்ணி அவங்களோட செல்ஃப் சென்ட்ரிக் பெனிஃபிட்ஸ்க்காக குழந்தைங்கள பெற்றுப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு பயாலாஜிக்கல் ப்ராசஸ். மற்றபடி உறவு ரீதியாகவும் இவங்களால் அம்மாவாக ஆக முடியாது, உணர்வு ரீதியாகவும் இவங்களால் அம்மாவாக ஆக முடியாது. நச்சுகள் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதுதான் அவங்களோட இயல்பே. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய 10 மாதம் வயிற்றில் சுமந்து வலியை தாங்கி அந்த குழந்தைய அவங்க பெற்றுக்கிறாங்கன்னா, அப்போது எந்த ஆதாயமும் இல்லாமல் இந்த நச்சு பெண்கள் அதை செய்வாங்களா? சான்ஸே இல்லை. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த நச்சு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெக்னன்சிங்கிறது அவங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இதுலேயும் ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிங்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட இவங்க ஒரு அந்த குழந்தைக்கு செய்கிற ஒரு தியாகமாக பார்ப்பாங்க. இவங்க அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்து பெற்றுட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தை இவங்களுக்கு காலத்துக்கும் நன்றியோடையும் விசுவாசத்தோடையும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்து அதை பெற்றெடுத்ததையே அந்த குழந்தைக்கு இவங்க செஞ்ச ஒரு பேருதவியாக இவங்க நினச்சிப்பாங்க. ஸோ இவங்க அந்த குழந்தைக்கு பண்ணின அந்த உதவிக்கு அந்த குழந்தை இவங்களுக்கு கைமாறா அதோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இவங்களுக்காக அர்ப்பணிக்கணும். அந்த குழந்தைக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது, சிந்தனைகள் இருக்கக்கூடாது, கருத்துகள் இருக்கக்கூடாது, உணர்வுகள் இருக்கக்கூடாது. மொத்தத்தில் அந்த குழந்தை இவங்களோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கணும். ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அது தினம் தினம் வளர்கிற அந்த அழகை பார்த்து ரசிக்கிறது, அதோட மழலையை ரசிக்கிறது, அதோட ஒவ்வொரு அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜையும் பார்த்து பூரிச்சு போகிறது, அதோட அன்பை பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரி தாய்மைக்கு உரிய இயல்பான பண்புகள் எதுவுமே இந்த நச்சு பெண்களுக்கு இருக்காது. அழகு பார்த்து அன்பை கொட்டி ஆசை ஆசையாக வளர்க்கணுங்கிற எண்ணத்தோடு இவங்க குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. தன் கண்ணு முன்னாடி அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதையறதை பார்க்கணும். கண்ணாடியை நொறுக்கி உடைக்கிற மாதிரி அந்த குழந்தைய சுக்கு நூறாக உடைக்கணும். இதுதான் இந்த நச்சு பெண்களோட ஒரே இலக்கு. அதுக்காக தான் இவங்க குழந்தைய பெற்றுப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தைக்கு இவங்கள மாதிரியே டாக்ஸிக் ட்ரேட்ஸ் இருக்கிற பட்சத்தில் அதை கோல்டன் சைல்டாக வளர்ப்பாங்க. ஒருவேளை அந்த குழந்தை இவங்கள மாதிரி இல்லாமல் நல்ல குணங்களோடு வளர்ந்துச்சுன்னா அதை ஸ்கேப் கோட்டாக வளர்ப்பாங்க. இந்த வீடியோவில் நச்சு பெண்கள் அவங்களோட ஸ்கேப் கோட் சைல்டை எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ஸ்லட் ஷேமிங் பண்ணுவாங்கங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த டைனமிக்கை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் நம்ம 2 கற்பனை கதாபாத்திரங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாக்ஸிக் மதர் கேரக்டரோட பேர் நாகினின்னு வச்சுக்கலாம். ஸ்கேப் கோட் சைல்டோட பேர் சக்தி. நாகினிங்கிற இந்த நச்சு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. அந்த குழந்தையோட பேர் சக்தி. இந்த நாகினிக்கு சக்தியை கண்டாலே பிடிக்காது. அதை வயிற்றில் சுமக்கும் போதுலேருந்தே வெறுப்போடு தான் சுமந்து பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தை வளர வளர அதுக்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறத இந்த நாகினி பார்க்குறாங்க. அதனால் நாகினிக்கு சக்தி மேலே இருக்கிற அந்த வெறுப்பு இன்னும் அதிகமாகுது. சக்தியை ஒரு ஸ்கேப் கோட் சைல்டாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாகினியால் ஜீரணம் பண்ணவே முடியாத அவங்களோட அந்த இமோஷ்னல் கழிவுகளை ஜீரணம் பண்ணுற ஒரு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதாவது கழிவு நீக்க மண்டலமாக சக்தியை யூஸ் பண்ணுறாங்க. சக்தி இந்த சூழலில் வளர்ந்து அதுக்கு ஒரு 10 வயசு ஆகுது. இந்த கட்டத்தில் நாகினியோட வேல்யூவை உயர்த்தி காட்டிக்கிறதுக்காக இவங்க சக்தியை எப்பயும் டிவேல்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சக்தி என்ன பண்ணாலும் அதை இவங்களோட கம்பேர் பண்ணி பேசி மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க.
உன்னோட வயசில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன்னு தெரியுமா, எவ்வளோ டிசிப்ளின்டாக இருந்தேன்னு தெரியுமா, ஒரு சின்ன தப்பு கூட நான் பண்ண மாட்டேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பேன், எங்கள் அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன், அவங்க என்ன சொன்னாலும் மறு வார்த்தை பேசாமல் நான் அப்படியே அதை கேட்டுப்பேன், அவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருப்பேன். ஆனால் உன்கிட்ட இந்த பர்ஃபெக்ஷன் எதுவுமே இல்லை, நீ ஒபீடியண்ட்டாக இல்லை, உன்கிட்ட மேனர்ஸ் இல்லை, அது இதுன்னு சொல்லி சக்தியை தாழ்த்தி பேசி இவங்களை உயர்த்திப்பாங்க. சக்தி எந்த நல்லது பண்ணாலும் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பாராட்டி பேசுகிறதுக்கு நாகினிக்கு வாய் வராது, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு மனசும் வராது. ஆனால் நொட்டை சொல்கிறதுக்கு மட்டும் வாய் நல்லா வேலை செய்யும், தாராளமாக டீமோட்டிவேட் பண்ணி பேசுவாங்க. சக்தி எக்ஸாமில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மார்க் கம்மியாக வாங்கிட்டா கூட அதை மட்டும் குத்தி காட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற சப்ஜெக்டில் நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நல்ல விதமாக சொல்லவே மாட்டாங்க. இவங்க என்ன சொன்னாலும் அதை சக்தி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நாகினி நினைப்பாங்க. இப்படி ஒரு சூழலில் சக்தி தன்னை சுருக்கிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருந்தா. எக்காரணத்தை கொண்டும் அம்மாவை கோவப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல சக்தி ரொம்ப கவனமாக நடந்துப்பா. ஆனால் சக்தி எவ்வளோதான் பார்த்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கிட்டாலும் அவன் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், நடந்தா குத்தோன்னு நாகினி அவகிட்ட ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சி அவளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவளோட படிப்பு, ஃப்யூச்சர் எல்லாத்தையும் நாகினி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. சக்திக்கு ஒரு 14-15 வயசு ஆகுது. இந்த கட்டத்தில் நாகினியோட இல் ட்ரீட்மெண்ட்டை எதிர்த்து சக்தி போராட ஆரம்பிக்கிறாள். சக்தி தனக்காக அவளோட அம்மாவை எதிர்த்து நிற்கும்போது என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி சக்தியை அடித்து கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஷத்தை கக்குற மாதிரி வார்த்தைகளை கக்குவாங்க. அம்மா பேசுகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாமல் சக்தி ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாள். அதை பார்த்ததும் நாகினிக்கு கோபம் உச்சகட்டத்துக்கு போகும். நீலி கண்ணீர் வடிக்காத, முதல கண்ணீர் வடிக்காத, அழுது ட்ராமா பண்ணாதேன்னு சொல்லி சக்தியை மறுபடியும் நல்லா அடிப்பாங்க. வேர்பல் அபியூஸ் ஒரு பக்கம், ஃபிசிக்கல் அபியூஸ் ஒரு பக்கம். சக்தியோட உடம்பு, மனசு எல்லாமே ரணமாக வலிக்கும். இதெல்லாம் போதாதுன்னு நாகினி சக்தியை ஸ்லட் ஷேமிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டீனேஜோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் மாதிரி தான் சக்திக்கும் நடக்குது. அது இயல்பு தானே. இந்த பருவத்தில் எல்லா குழந்தைகளுக்குமே ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்படி அட்ராக்ஷன் வந்தால் தான் குழந்தைங்க நார்மலாக வளர்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த க்ரஷ்ஷு, பப்பி லவ் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், பயாலாஜிக்கல் சேஞ்சஸ். இந்த ஸ்டேஜில் தான் பேரண்ட்ஸ் குழந்தைகளை பக்குவமாக கைட் பண்ணணும். இதெல்லாம் உன்னோட உடம்புல நடக்கிற அந்த பயாலாஜிக்கல் சேஞ்சஸ்னால ஏற்படுற இயற்கையான உணர்வுகள். இந்த வயசில் வர்ற அட்ராக்ஷனை நீ சீரியஸாக எடுத்துக்க கூடாது. இந்த ஃபீலிங்ஸை நல்லா என்ஜாய் பண்ணு. இந்த க்ரஷ்ஷு, பப்பி லவ் இதெல்லாம் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். ஆனால் இந்த உணர்வுகள் ரொம்ப அழகானது. நீ ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறதோட சிம்டம்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை பக்குவப்படுத்தணும். அவங்களோட இந்த இமோஷன்ஸை ப்ராப்பராக டியூன் பண்ணி விடணும். ஆனால் நாகினி சக்தியோட இந்த அழகான மாற்றங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுவாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சக்தி கிட்ட தெரிகிற அந்த மாற்றங்களை கொச்சப்படுத்தி பேசுவாங்க. அவள் எந்த ட்ரெஸ் போட்டாலும், எவ்வளோ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணினாலும் திட்டுவாங்க. என்ன ட்ரெஸ் இது, எவனை மயக்கிறதுக்காக இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுற, எதுக்கு இப்படி கேவலமாக நடந்துக்கிறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. அவள் கொஞ்சம் சத்தமாக சிரித்தா கூட அதுக்கும் மோசமாக பேசுவாங்க. சக்தியோட முகத்தில் சின்னதாக ஒரு சிரிப்பு தெரிஞ்சால் கூட அந்த சிரிப்பு உடனே காணாமல் போகிற மாதிரி தேல் கொடுக்கால கொட்டுற மாதிரி வார்த்தைகளால் கொட்டி சக்தியோட மனசை காயப்படுத்துவாங்க. எல்லைகளே இல்லாமல் நாகினி சக்தியை உடலாலையும் மனசாலையும் காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. நாகினியோட இந்த அபியூஸால் சக்திக்கு அவளோட எக்ஸிஸ்டன்ஸே த்ரெட்டனிங்காக மாறி போகுது. அவளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்களே அவளோட எக்ஸிஸ்டன்ஸை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துகிறாங்க. எதுக்காக நாகினி சக்தியை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க? ஜஸ்ட் ஒரு 14-15 வயசு குழந்தைய எதுக்காக இவ்வளோ காயப்படுத்துகிறாங்க? ஏன்னா நாகினியால் எப்படியெல்லாம் இருக்கவே முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு பியோர் சோலாக சக்தி இருக்கா. நாகினிக்கிட்ட இல்லாத அந்த நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள் சக்திக்கிட்ட இருக்குது. ரொம்ப ரியலாக இருக்கா, இன்னசென்ட்டாக இருக்கா, இமோஷ்னலாக இருக்கா.
ஃபேக்கான பர்சனாலிட்டியை முகமூடியாக போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே பொய்களோடையும் ரகசியங்களோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாகினியால் சக்தியோட அந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த பியோர் ரியாலிட்டியை சகிச்சுக்க முடியலை. சக்தியோட இன்னசென்ஸ் நாகினியோட தந்திர புத்தியை குத்தி காட்டுது. சக்தியோட அந்த பியோர் ஜென்யூன் ரியாலிட்டி நாகினியோட ஃபேக் பர்சனாலிட்டியை ஏளனம் பண்ணி கை கொட்டி சிரிக்குது. சக்தி கிட்ட நிரம்பி இருக்கிற அந்த இமோஷன்ஸ் நாகினியோட வெறுமையை சுட்டி காட்டுது. மொத்தத்தில் சக்தியோட நிறைகளை பார்க்கும்போது நாகினிக்கு அவங்களோட குறைகள் ஞாபகம் வருது. நாகினிக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குறைகளை உள்ளுணர்ந்து அதை திருத்திக்கிற அந்த பக்குவம் கிடையாது. ஸோ தன்னோட அந்த ஒழுக்கமற்ற தன்மைகளை திருத்திக்கிறதுக்கு பதிலாக சக்தியோட ஒழுக்கத்தை இவங்க ரீடிஃபைன் பண்ணுறாங்க. இவங்களோட ஒழுக்கமின்மையை சக்தி மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தியோட ஒழுக்கமான குணங்களை பார்க்கும்போதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அந்த குற்ற உணர்ச்சியை சமாதானப்படுத்துறதுக்காக சக்தியோட அந்த ஒழுக்கமான குணங்களை இழிவுபடுத்தி பேசுவாங்க. லிட்ரலி தன்னோட இம்மாரல் லைஃப் ஸ்டைலை சக்தி மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி சக்தியை தண்டிக்கிறாங்க. மொத்தத்தில் நாகினியோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்தியோட ஒழுக்கத்தை அசுத்தப்படுத்தணும். அதுக்காக நாகினி ஸ்லட் ஷேமிங் அப்படிங்கிற இந்த ஒரு மோசமான டூலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி சக்தியோட ஒழுக்கத்தை அசுத்தப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி சக்தியோட ஒழுக்கத்தை நாகினி வந்துட்டு ரீஃப்ரேம் பண்ணுறது மூலமாக சக்தியோட அந்த ஹோல் எக்ஸிஸ்டன்ஸையே கேஸ்லைட் பண்ணுறாங்க. நாகினி மாதிரி இருக்கிற நச்சு பெண்கள் புள்ள பெற்றுக்கிறதுக்கான ஒரே காரணம் இதுதான். இவங்களால் ஜீரணிக்க முடியாத உணர்வு கழிவுகளை வேறு எங்கேயும் டம்ப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இவங்களால் ஜீரணம் பண்ண முடியாத அந்த உணர்வு கழிவுகளை உள்வாங்கிக்கிட்டு இவங்களுக்காக அதை ஜீரணம் பண்ணுற ஒரு எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமாக இன்னொரு அப்பாவி உயிர் இவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரே சேஃபான ஆப்ஷன் ப்ரெக்னன்சி மூலமாக இவங்களே ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது. அந்த குழந்தைய தன்னோட எமோஷனல் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டமாக யூஸ் பண்ணுறதோட சேர்த்து சொசைட்டியில் தன்னை ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக காட்டிப்பாங்க, தன்னை ஒரு நல்ல அம்மாவாக காட்டிப்பாங்க. ஸோ இதில் இவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வேறு இருக்குது, போனஸ் மாதிரி. ஒருவேளை இந்த கதையில் வர்ற சக்தி நீங்களாக இருந்தால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அந்த சோகால்டு அம்மாவோட அழுக்கான நிழலாக நீங்கள் இருக்கணும்னு உங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. அவங்களோட பாவ மூட்டையை சுமக்கிற சுமை தாங்கியாக இருக்கிறதுக்காக நீங்கள் பிறக்கலை. உங்களோட சுதந்திரத்தை மீட்டெடுத்து ஒரு சுதந்திர ஆன்மாவாக நீங்களாக வாழறதுக்கு உங்களோட இந்த சோகால்டு அம்மாவோட பெர்மிஷனும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட அந்த சோகால்டு அம்மா உங்களை சுக்குநூறாக உடைச்சிருக்கலாம். கண்ணாடியை எத்தனை துண்டாக உடைச்சாலும் உருவத்தை பிரதிபலிக்கிற அதோட இயல்பை அதுக்கிட்டேருந்து பறிக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி உங்களோட இயல்பை உங்களோட அந்த சோகால்டு அம்மாவால் உங்ககிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. உடஞ்ச ஒவ்வொரு துண்டும் உங்களோட அந்த சோகால்டு அம்மாவோட முகமூடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த கொடூரமான முகத்தை பிரதிபலிக்கும். சைக்காலஜியை தாண்டி கர்மா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் உங்களோட இந்த கார்மிக் சைக்கிளை பிரேக் பண்ணணும். இதெல்லாம் நடக்கணும்னா கேஸ் லைட்டிங்னால கொலாப்ஸ் ஆகி இருக்கிற உங்களோட இன்னர் மாரல் காம்பஸை நீங்கள் சரி பண்ணணும். இதோடு சேர்த்து உங்களோட எமோஷ்னல் வூண்ட்ஸை ஹீல் பண்ணணும், உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை ரீபில்ட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக உங்களோட நார்சிசிஸ்டிக் மதரால் உங்களுக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிற இந்த டேமேஜஸை எல்லாம் ஹீல் பண்ணுறதுக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.